தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ரிடிகுலஸுங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கு வந்து கேவலம் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் வந்து பிச்சை எடுக்க போகலாம். இதை விட ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போடுற பிச்சா போட்டிருந்தாங்க. அவங்க திறமையை காட்டுறதுக்காங்க இது பிச்சு. இது மண்டை போயிடும், உயிர் போகிற பிச்சுங்க இது. டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறதுக்கு ஒரு கேவலமான விளம்பரம் கொடுக்கணும்னா இந்த பிச்சு தான். அது இந்தியாவில் வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கை போட்டு 3வது நாள் டேர்ன் எடுத்ததுன்னா அது என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி உலகத்துலேருந்து எல்லா மூலையிலும் சத்தம் வரும். மட்டமான சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இது. இந்த டீமை ஒரு உருவமாக ஒன்றுலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே ஆளே கிடையாது. எக்ஸப்ட் 2 சீனியர்ஸ், வேறு மேலே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டிய ஒரு டீமை கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆட விட்டது கூட நம்மளுடைய போலிங் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கு டேக் அவேன்னு சொல்கிற மாதிரி இந்த சீரீஸில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் நம்ம மனசை சாந்திப்படுத்திக்கலாம் அப்படின்னா முகேஷ் குமாரை சொல்லலாம். கொஞ்சம் ஒரு ஷேப் தெரியுது அவர்கிட்ட. அவர் வந்து தங்குவார், இந்த டீமில் தங்கக்கூடிய ஒரு போலராக என் கண்ணுக்கு படுறாரு. ஷ்ரேயாஸ் ஐயர் வந்து இத்தனை வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. சீனியர் தான் அவர். அவருடைய ப்ரொஃபைல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? அவர் போய் எந்த முகத்தை வச்சுட்டு போய் கில்லு கிட்டேயோ ஜெய்ஸ்வால் கிட்டேயோ பேச முடியும்? நீங்கள் ஒரு ரஹானே மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பண்ண முடியும் அவங்களால. இப்போதான் வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த ஒன் டே சீரீஸுக்கு பதிலாக அழகாக இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு 2 டெஸ்ட்டுங்கிறது ஒரு எப்படிங்க சீரீஸ் ஆகும்? அட்லீஸ்ட் ஆட் நம்பரில் இருந்தால் தானே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு அந்த ஒன் டே சீரீஸை கேன்சல் பண்ணிட்டு 3 டெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சீரீஸ் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த கோப்பையாவது ரோஹித் சர்மாவுக்கு கிடைக்கணும். அது ஏன்னா அவர் ஹி டிசர்வ்ஸ் இட். நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பெரிய குறைகள் எதுவும் சொல்ல முடியாது. இந்த ராகுல் டிராவிட் கோச்சா இருந்தும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. உன்னிடைய ஹவுசர் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் வந்துட்டு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். 2 டெஸ்ட் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பேருக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களா? இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இதை பாக்குறதா இல்ல இதுல இன்னும் கன்சர்ன்ஸ் இருக்குன்னு பாக்குறதா? முதல் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு சார்? இந்த 2 டெஸ்ட் மேட்ச் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்படிங்கிற கேன்வாஸை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு பார்த்தோன்னு இங்க இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இல்ல? அதனால முதல்ல அதுக்கு சந்தோஷப்படுவோம். இப்போ வந்து ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் காத்துட்டு உட்காந்துருந்தோம். நம்ம ஏதோ ஒன் டேல ஒன்று ஜெயிச்சோம், நம்ம சீரீஸ் அடிச்சுட்டு வந்தோம். சரி, இதுக்கப்புறம் டெஸ்ட் இதை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தோம் நம்ம முதல் தடவை அங்கே போயிட்டு. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாமல் போயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் ஸ்கொயர் பண்ண முடியுமா, ட்ரா பண்ண முடியுமான்னு பார்த்ததுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சது. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த கேன்வாஸை தள்ளி வச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கிட்ட வரும்போது தான் சில உள்ளே இருக்கிற ஓட்டைகள்லாம் தெரியும். அதுதான் சார் நம்ம ஃபுல்லா பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செகண்ட் டெஸ்ட்டை பத்தி பேசலாம் சார். அதாவது கிட்டத்தட்ட 1.5 நாள் 1.25 நாள்லயே முடிஞ்சிருச்சு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது ஏன்னா ஒருவேளை இது எப்படி விமர்சனம் வருதுன்னா, இது இந்தியாவில் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் வந்துட்டு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு நீங்க குழி பீச்சா போட்டு ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கேமை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு விமர்சனம் வந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கான்றனால யாரும் பேசாம இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறதுக்கு ஒரு கேவலமான விளம்பரம் கொடுக்கணும்னா இந்த பிச்சு தான் அது. அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் அந்த கருப்புத்தனமா பேசுவாங்க பாருங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கை போட்டு 3வது நாள் டேர்ன் எடுத்ததுன்னா அது என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி உலகத்துலேருந்து எல்லா மூலையிலும் சத்தம் வரும். முதல் ஓவர்லேருந்து இங்கே ஆட்டம் காணுது இந்த பிச்சு. அது பிச்சாங்க இது. இட்ஸ் அ பிளடி பேட், என்ன சொல்லலாம், ஒரு வேர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போடுற பிச்சா போட்டிருந்தாங்க அவங்க. இப்போ 1008 பேர் என்னெல்லாமோ வேற அந்த அந்த சப்பக்கட்டு கட்டிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இதுதான் சேலஞ்சிங்காக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் நீ ஆடுறது தான் உன்னோட திறமையை காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. திறமையை காட்டுறதுக்காங்க இது பிச்சு. இது மண்டை போயிடும், உயிர் போகிற பிச்சுங்க இது. இந்த மாதிரி ஹோல்டிங் ஒருத்தோட போயிட்டு வெஸ்ட் இண்டீஸில் போட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த இடத்துல அடி கொடுத்தாரு அவரு. அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு சீரீஸ் ஒன்று முடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த ஞாபகம் வந்தது எனக்கு இந்த சீரீஸை பார்க்கும்போது. ரிடிகுலஸுங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கு வந்து கேவலம் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் வந்து பிச்சை எடுக்க போகலாம். இதை விட கேவலமா எதுவும் திட்ட முடியாது. இது என்ன டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்? மொத்தமே 107 ஓவருங்க டெஸ்ட். ஒரு ஒன் டே கிரிக்கெட்டை விட 7 ஓவர் ஜாஸ்தி டெஸ்ட் கிரிக்கெட். என்ன கேவலங்க இது?
ஒன் டே கேமை வந்து 2 days ஆடுறாங்க. பாகிஸ்தான் கிட்ட மறுநாள் ஆடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஏஷியா கப்ல ஒன் டே கிரிக்கெட்டை செகண்ட் டே ஆடினாங்க. 5 days கிரிக்கெட்டை 1.5 நாள்ல முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு என்ன கேவலம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே சார். சார் இந்த பிட்ச் இந்த இதெல்லாம் தாண்டி இந்த சீரிஸ்ல இந்தியாக்கு டேக் அவேவா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்தியா இந்த விஷயத்துல நல்லா பண்ணிருக்காங்க, இவர் நல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு? இந்தியாவுக்கு டேக் அவேன்னு சொல்ற மாதிரி இந்த சீரீஸ்ல பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனசை சாந்தி படுத்திக்கலாம் அப்படின்னா முகேஷ் குமாரை சொல்லலாம். ஓகே. கொஞ்சம் ஒரு ஷேப் தெரியுது அவர்கிட்ட. அவர் வந்து தங்குவார், இந்த டீம்ல தங்கக்கூடிய ஒரு போலரா என் கண்ணுக்கு படுறாரு. அதனால இது வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு நீங்க பார்க்கும்போது எனக்கு வந்து அதிகமான மைனஸ் தான் கண்ணில் தெரியுது. ஓகே. முகேஷ் குமார்ங்கிற ஒரு பிளஸ் தெரிஞ்சது. இந்த சீரீஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அழையா விருந்தாளி சஞ்சு சாம்சன் வந்து நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சாரு ஒன் டேல. ஆமா. அந்த மாதிரி இப்போ நீங்க இந்த சீரீஸை பத்தி நீங்க பேசுனதுனால நான் சொல்றேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த டூருக்கு வந்து இந்த ஒன் டே சீரீஸ் அவசியமா? ம். இந்த ஒன் டே சீரீஸ் இல்லைன்னா என்ன? ஓகே. இப்போதான் வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த ஒன் டே சீரீஸுக்கு பதிலா அழகா இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு ஈவன் இந்த 2 டெஸ்ட்டுங்கிறது ஒரு எப்படிங்க சீரீஸ் ஆகும்? ஆமா, ஆமா. அட்லீஸ்ட் ஆட் நம்பர்ல இருந்தா தானே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எல்லா டெஸ்ட்டும் நடக்குங்கிற ஒரு நிலைமையில 3, 5ன்னு இருந்தா தானே யார் உங்களுக்கு டிசைட் ரிசல்ட் வரதுக்கு. டிசைட் பண்ண முடியும்? அதுக்கு அந்த ஒன் டே சீரீஸை கேன்சல் பண்ணிட்டு 3 டெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சீரீஸ் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்றதா இருந்தால் எனக்கு முகேஷ் குமார் கண்ணில் தெரிகிறாரு. மற்றபடி நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம சிராஜோட போலிங். அதான் சார் அடுத்து. பும்ராவோட போலிங் வந்து அவர் விக்கெட் எடுத்தாரு, ஒரு மேன் ஆஃப் த சீரீஸை ஷேர் பண்ணாரு, எல்லாம் இருந்தா கூட எனக்கு வந்து ஒரு சின்ன குறை அவர்கிட்ட இருந்தது. ஓகே. அது என்னங்கிறத அப்புறம் பேசலாம் நம்ம அந்த போலிங்கை ஓகே, பத்தி ஓகே. பேசும்போது. சிராஜ் பத்தி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. சிராஜ் வந்து திடீர்னு நம்ம திடீர்னு எப்படிதான் அப்படி பவுலிங் போடுறாரு அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஸ்ரீலங்கால பார்த்தோம், இங்க இந்தியால வேர்ல்டு கப்லயே ஒரு மேட்ச் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நல்ல பவுலிங் போடுறாரு, நல்ல ஸ்பின், நல்ல ஸ்விங் இருக்கும் பட்சத்துல அதை நல்லா யூட்டிலைஸ் பண்றாரு. ஆனா கன்சிஸ்டன்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல சார் அவர் மேல? ஆமா, டெஃபினட்டா அவர் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப கம்மி தான் அவர்கிட்ட. காரணம் என்னன்னா அவருக்கு நிறைய டீபேட் ஆகுது மைண்டு. அவருக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்லெட்ஜிங்க்கெல்லாம் போறாரு, முறைக்கிறது, இந்த பிச்சில் ஓடுறது, பேட்ஸ்மேன் பக்கத்தில் போய் நின்று பார்க்கறது, இந்த தேவையில்லாத வேலைகள்லாம் இதெல்லாம் வந்து சீனியர்ஸ் லைக் பும்ரா, ஷமி மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கணும். எனக்கு வேணுமோ அவரை வந்து ஒரு டீமுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுனே பெட்டர்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அவருக்கு இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல டேலண்ட்டை நம்ம இழக்கிற மாதிரி ஆகுது சம்டைம்ஸ். இப்ப பாருங்க இந்த சீரீஸ்ல வந்து பெருசா ஸ்லெட்ஜிங்னா அவர் பண்ணாத போது நல்லா போட்டாரு. ஓகே. அந்த ஸ்லெட்ஜிங் ஆரம்பிச்சார் செகண்ட் இன்னிங்ஸ்ல, கொஞ்சம் கலர் போச்சு அவருக்கு. ஓகே. அவருக்கு மட்டும் பிச்சு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அந்த ரிதம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்ல கிடைச்சிச்சுன்னா இஸ் a டிஃபரெண்ட் போலர், டிஃபரெண்ட் பிளேயர். அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு. ஆனா மைண்ட் வந்து ரொம்ப வேவரிங், அவருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டேங்கிறாரு. அதான் ப்ராப்ளம். இன்கன்சிஸ்டன்சி நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கன்சிஸ்டன்சி இல்ல. ஓகே சார். சார் அடுத்து வரும்போது பும்ராவை பத்தி பேசும்போது இந்த சீரிஸ்ல இப்போ இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸ் 1 இயரா தான் அவர் கம்ப்ளீட்டா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இன்ஜுரியில இருந்து. ஸோ டெஸ்ட் விளையாடுறாரு, இந்த சீரிஸ் மேன் ஆஃப் த சீரிஸ் எடுத்திருக்காரு. அதை தாண்டி என்ன இஷ்யூஸ் இருந்துச்சு சார் உங்களுக்கு பும்ரால? எனக்கு இஷ்யூஸ்ன்னு சொல்லல, அவர் இன்னும் கொஞ்சம் இந்த பிச்சை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஓகே. போலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷ், 2 டைப் ஆஃப் போலிங் இருக்கு. ஓகே. என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நான் போடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் ஆடுற பிச்சருக்கு ஏத்த மாதிரி நான் என்னோட போலிங்கை மாத்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. பும்ரா வந்து அவரோட ஸ்ட்ரென்த்துக்கே போட்டாரு. அவரோட ஸ்ட்ரென்த்தோட போலிங் வந்து ஃபுல் பிச் டெலிவரிஸ் தான். பட் இந்த விக்கெட் கால்டு ஃபார் ஷார்ட் பிச் ஒன்ஸ். ஏன்னா பிகாஸ் இந்த விக்கெட்ல வந்து பவுன்ஸ் இருந்தது, பின்னாடி போய் ஆடுற மாதிரி இருந்தது. அவரோட மோஸ்ட் ஆஃப் த போலிங் பாத்தீங்கன்னா பும்ராது பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இன் ஸ்விங் எல்லாம் சும்மா தாறுமாறா வந்தது, உடம்பு கிழிக்கிற மாதிரிலாம் இருந்தது, அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனா இந்த பிச்சை கேபிட்டலைஸ் பண்ணாரா, பேட்ஸ்மேனை பேக் ஃபுட்ல புஷ் பண்ணாரான்னு பார்த்தா சிராஜ் பண்ண அன்னைக்கு அளவுக்கு பும்ரா பண்ணலங்கிறது தான் நான் சொல்ல வருது. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, மட்டமான சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இது. இந்த டீமை ஒரு உருவமா ஒண்ணுல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இடுப்புக்கு மேல ஆளே கிடையாது. அந்த மாதிரி 1 to 5 1 to 6 ஒண்ணுமே கிடையாது இது, எக்ஸப்ட் 2 சீனியர்ஸ். எல்கர்ங்கிற ஒரு டாப் குவாலிட்டி டெஸ்ட் பிளேயர், மார்க்ரம்ங்கிற ஒரு எக்ஸலண்ட் பிளேயர். இந்த 2 பேரை தவிர வேற மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டிய ஒரு டீமை கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆட விட்டது கூட நம்மளுடைய போலிங் குறைவுன்னு தான் நான் பாக்குறேன்.
ஓகே சார். அந்த இடத்துல தான் இப்போ இந்தியா வந்துட்டு ரீசென்ட் டயத்துல வந்துட்டு டெஸ்ட் நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்தியாலயும் சரி, ஃபாரின்ல எல்லா இடத்துலயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு விளையாண்டுருந்தா இந்த சவுத் ஆப்பிரிக்கால நம்ம இதுவரையும் பண்ணாத அந்த டெஸ்ட் சீரிஸ எடுத்திருந்திருக்கலாமோ! அத மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்னு நினைக்கிறீங்களா அது? கேக் வாக் ஆ. கேக் வாக்கா இருந்திருக்கணும் அது. அடிச்சு தூக்கி பாக்கெட்ல போட்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி டாக்டர்டும் சொல்றதா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிச்சு அவங்க கொடுத்துருக்கிற பட்சத்துல பூந்து விளையாடிட்டு வந்திருக்கணும். இதுல ஓகே. வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நமக்கு பெருசா கேப்டன்சி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ரோஹித் சர்மா தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நம்ம பண்றது பூராவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் பாணியில தான் பண்றோம். ஓகே. ஐ மீன் மீட்டிங் ஐ வில் கால் யூ பேக்னு டோக்கன் ஒன்று அனுப்புவோம் பாத்தீங்களா ஒரு கால் வந்தா. அந்த மாதிரி செட்டு முதல்ல 4 ஓவர் இவர் போடணும், அடுத்த 4 ஓவர் இவர் போடணும், இவருக்கு அடுத்து இவரை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு டெம்ப்ளேட்டா. அதை ஃபாலோ பண்றது தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணலாம். பர்டிகுலர்லி பேட்டிங் ஆர்டர் மாத்துறது இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணிருக்கலாமான்னு தோணுது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க ஹைண்ட்சைட் பாத்தீங்கன்னா சீரியஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்படி சாஞ்சி உட்காந்து வேற என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாமோன்னு கூட தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இவ்வளவு வீக்கா இருக்காரு, தடவுறாரு, அவருக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க ப்ரெஷர்ல. அதனால ஆனா அவர் உள்ள இருக்காரு, குவிக்கா விக்கெட் போகுது. ஒய் டோன்ட் யூ ப்ரொமோட் ஜடேஜா அண்ட் சென்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவுல போட்டுமே, லெஃப்ட் ஹேண்டரே இல்லையே டீம்ல. ஓகே. அங்க மேல ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டானா லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர்ல இல்லாத பட்சத்துல இவனை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அனுப்பலாமே. அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒண்ணு அந்த மாதிரி திங்கிங் பண்ற அளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதையும் குறை சொல்ல முடியாது. 2 மேட்ச் தான் நடந்துச்சு. அதுலயும் 2வது மேட்ச் 2 நாளுக்குள்ளயே முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ, இதுல நெறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிருச்சு அப்படின்றது தான் எல்லாரோட ஆமா. சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு, அ ரஹானே, புஜாரா இத பத்தி நம்ம நெறைய பேசிட்டு இருக்கோம். இந்த சீரிஸ் முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். இவங்க 2 பேரும் இல்லாம போறாங்க அப்படின்னு. அது இதுல ஏதாவது அ ஆப்சென்ஸா இருந்துச்சா? இல்ல அத கீப் அப் பண்ணிட்டாங்களா? மித்த மித்த பிளேயர்ஸ்? டெஃபினட்டா இருந்தது. சந்தேகமே கிடையாது. ஓகே. டெஃபினட்டா இருந்தது. நம்ம முதல்ல இந்த முதல் எபிசோட்ல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு இணை எதுவும் கிடையாது. நிச்சயமா. ஓகே. நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ வந்து நீங்க பிளட் இன் பண்ணணும் அவசியம் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்தே ஆகணும். ஒரு 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 செட் ஆஃப் பீப்பிள் அப்படியே வாழ்க்கை பூரா ஆடிட்டு இருக்க முடியாது. அடுத்த தலைமுறை நிஜமா உள்ள வரணும். அது சந்தேகம் இல்ல. ஆனா எப்போ எப்படி வரணும், அதை யார் புரொடெக்ட் பண்ணணுங்கிறது இருக்கு. இப்ப ஓகே. வந்து இங்க வந்து நீங்க ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நீங்க சீனியர்னு எடுத்துப்பீங்களா, எப்படின்னு எடுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. ராகுல் ராகுல ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, சீனியர் தான் அவரு. அவருடைய ப்ரொஃபைல்னு எடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் தான். ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அவருது அப்படின்னு பார்த்தா இல்ல. அவர் போய் எந்த முகத்தை வச்சுட்டு போய் கில்லு கிட்டயோ ஜெய்ஸ்வால் கிட்டயோ பேச முடியும் நீங்க? ஓகே. யஷஸ்வி கிட்டே எப்படி பேச முடியும் அவரு? ஸோ இதே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அந்த ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு ரஹானே மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பண்ண முடியும் அவங்களால. நீங்க போலிங்க கூட எடுத்து பாருங்க. ஒருவேளை இந்த இந்த சீரீஸ்ல பும்ரா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆமா. பும்ராவும் ஷமி இல்லைன்னு எடுத்து பாருங்க. ஆமா. இந்தியா இந்தியா மடிச்சு போட்டிருப்பானுங்க அவங்க. ஓகே. ஸோ ஸோ நீங்க ஒரு சீனியர் வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒரு சீனியர் அவசியம், டெஃபினட்டா அவசியம். அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது அந்த ஏரியாவை சரியா ஒர்க் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இந்த சீரிஸ்ல ஒரு சான்ஸ் குடுத்திருந்தாங்க. அவர ஓப்பன் பண்ண வச்சுட்டு, கில்ல ஒன் டவுன் இறக்குறதா இப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை குடுக்கும்? இல்ல இத பண்ணலாம் மெயின்டெயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா சார் அந்த விஷயத்த? இப்படிதான் பண்ணி ஆகணும் நீங்க. ஏன்னா யசஸ்வி டீம்ல இருக்கிற பட்சத்துல அவர் ஓப்பன் தான் பண்ணி ஆகணும். ஓகே. அவர் வந்து நீங்க வந்து அந்த 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 மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் அவர் பண்ண முடியும். மிடில் ஆர்டர்லாம் அவர் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. பட் யசஸ்வி வந்து பொட்டன்ஷியல் பிளேயர், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்க அவர் டீம் அவுட்டு துரத்தணுங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த இந்த விக்கெட்ல நீங்க கிரிக்கெட் ஆனதை வச்சுன்னு எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் கிரிக்கெட் விக்கெட்டே கிடையாதுங்க இது. ஓகே. அதனால இதுல ஆடினதை வச்சுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்ன ஆல் செட் அண்ட் டன் ஒரு டெஸ்ட் பேட்டிங் குவாலிட்டிங்கிறது குளோபலாவே இல்லாம போயிடுச்சு. டு சம் எக்ஸ்டென்ட் ஜோ ரூட் மாதிரி ஆட்கள் அந்த சீனியர்ஸ் ஆடுறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் லபுஷேன் மாதிரி ஆட்கள்லாம் ஆடுறாங்களே தவிர, நீங்க அதுவும் நம்மளதுலேயே எடுத்து பாருங்களேன். நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற சீனியர்ஸே இல்லையே, இன்க்ளூடிங் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை சொல்றேன். அட்டாக்கிங் மோட்ல அவங்க தான் அவங்க இருக்காங்க. அக்ரெசிவா தான் இருக்காங்க. அட்டாக்கிங் மோட்ல தான் இருக்காங்க. நீங்க வந்து ரோஹித் சர்மா வந்து அவர் அட்டாக்கிங் பிளேயர்னு சொல்ல முடியாது. அவர் டெஸ்ட் லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர். ஆனாலும் அவர் அட்டாக்கிங் மோடுக்கு போறாரு. காரணம் என்னன்னா, அந்த டெஸ்ட் பேட்டிங் மறந்து போச்சு அவருக்கு. ஓகே. தலையை தொங்க போட்டு ஆடுறதுங்கிறது மறந்து போச்சு. இல்லவே இல்லை, டீம்லயே இல்ல.
அந்த கான்செப்டே இல்ல. 3 நாள் 1.5 நாள்ல மேட்ச் முடியிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டீமையே எடுத்து பாருங்களேன். டீன் எல்கரோட அந்த டெஸ்ட்டுங்கிறதே போயிடுச்சு அவங்களதுல. அம்லா ஆகட்டும், இந்த காலிஸ் ஆகணும், அந்த 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 குவாலிட்டிங்கிறது போயிடுச்சு, அங்கேயும் போயிடுச்சு. சார் அடுத்து இன்னொரு இந்த டெஸ்ட்ல நமக்கு ரீசெண்ட் டயத்துல பயங்கர சக்சஸ் குடுத்துட்டு இருந்தவர் யாருன்னா ரிஷப் பண்ட். தோனிக்கு அப்புறம் அந்த இடத்த நல்லாவே ஃபில் பண்ணி நிறைய நமக்கு வெற்றியும் குடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இது எதுவும் ஆப்சென்ஸா இருக்குமா? ஏன்னா பின்னாடி அந்த 6th 7thல ஒரு முக்கியமான பிளேயர் இல்லாம இருக்கிறது மாரி இருக்காது சார் உங்களுக்கு தோணுதா? அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டர். ஓகே. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவுல வரும்போது இட் மேக்ஸ் a lot of difference. ஏன்னா அப்ப நல்லா போட்டுட்டு இருக்கிற அந்த போலருக்கு ஒரு விக்கெட் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்திருக்கும், பந்து உள்ள வருவாரு. அது அவுட் ஆன பேட்ஸ்மேன் நீங்க பாத்தீங்கன்னா இன்வேரியபிளா ரைட் ஹேண்டர்ஸா இருப்பாங்க. அந்த ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நின்று ஆடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரிதம்ல அந்த போலர்ஸ் போட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வரும்போது அவங்க ரிதம் மாறும். அவங்களுக்கு கொஞ்சம் லைன் அண்ட் லெங்த் இப்படி அப்படி போறதுக்குள்ள இவர் 4-5 4 அடிச்சு செட்டில் ஆயிடுவாரு. பந்து அதே தான் யுவராஜ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் ரெய்னா பண்ணிட்டு இருந்தாரு. நடுவில் அந்த 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 ஏரியாவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது பர்டிகுலர்லி அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிற பட்சத்தில் முன்னாடி இருக்கிறவங்களும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தால் எஃபெக்ட் இல்லை. அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்ததுங்கிறது பந்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் யூஸும் பண்ணாரு. ஸோ அவரோட ஆப்சன்ஸ்ன்றது நல்லாவே தெரியுது டீம்ல இருக்குன்னு. அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ உள்ள வரும் பட்சத்தில் அவர் டீமுக்கு வந்துட முடியுமா? வயசு இருக்கு, அவருக்கு வயசு இருக்கு, டெஃபினட்டா வருவாரு. அவர்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ். அவெல்லாம் சரிப்பா அப்படின்னு சாஞ்சி உட்கார்ற ஆட்கள் கிடையாது. பார்த்தோமே நம்ம உட்காந்துட்டாரு, ஒரு ஆப்ஷனுக்கு உள்ள உட்கார்றாரு, எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதனால ஹீஸ் அரவுண்ட் பக்கத்துல தான் இருக்காரு. இங்கேதான் பக்கத்துல நம்ம சுத்தி இருக்காரு. டக்குன்னு நடுவில் நிப்பாரு, அவரு வந்துடுவார் சீக்கிரம். ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா இருப்பாங்களா? T20 ஸ்குவாட்லயே அவங்க இருப்பாங்களா? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு ரோஹித் சர்மா BCCI கிட்ட சொன்ன மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா இல்ல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமா, அந்த லாஸ்ட் டெஸ்டே பார்க்கறதுக்காக அகர்கர்லாம் செலெக்ஷன் டீம் போயிருக்கு, அங்க கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க இந்த கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்ட பேச போறதாவும் பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது. டெஃபினட்டா பேசியிருப்பாங்க, டெஃபினட்டா ஆடுவாங்க, அதுல ஒன்றும் டவுட் வேண்டாம். ஆடுவாங்க. ஆடுற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த கோப்பையாவது ரோஹித் சர்மாவுக்கு கிடைக்கணும். அது ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் இட். நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பெரிய குறைகள் எதுவும் சொல்ல முடியாது. இந்த ராகுல் டிராவிட் கோச்சா இருந்தும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அப்படி சொல்லுங்க. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்ஸ் சார். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும்